Hi viewers, welcome to Nitra YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிவனுக்கு மிக உகந்த விரதமான பிரதோஷ விரதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி தினங்கள்ல மாலை 4:30 முதல் 6 மணி வரை உள்ள காலம் தான் பிரதோஷ காலம். பொதுவா பிரதோஷ தினத்துல சிவனை 30 கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இவர்கள் எல்லாம் வணங்கி ஆசை பெறும் இந்த தருணத்துல நாமும் வணங்கி நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் அழியோட போக்கிக் கொள்றதுக்கு இந்த பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்றது ரொம்பவே நல்லது. எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் பிரதோஷ காலத்துல விரதம் இருந்து காராம் பசுவின் கரண்ட பாலை கொண்டு சிவனையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செஞ்சு வில்வ இலை சங்குப்பூ இதெல்லாமே வச்சு நம்ம வழிபட்டா பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம செஞ்ச பாவமும் நீங்கி ரொம்பவே சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பிரதோஷம் திங்கட்கிழமையில வரும்போது சோம பிரதோஷம் அப்படின்னும் சனிக்கிழமையில வரும்போது சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பிரதோஷ நாட்களுமே ரொம்பவே மிகச்சிறந்தது, மிகச்சிறப்பானது. சனிக்கிழமையில வர பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண பிரதோஷ வழிபாடு தர பலன்களை விட 1000 மடங்கு பலன் தரக்கூடியது இந்த சனி பிரதோஷம். பிரதோஷம் சனிக்கிழமையில வந்தா சனி பிரதோஷம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, சிவபெருமான் தேவர்களை காப்பாற்றுறதுக்காக ஆழகால நஞ்சை உண்ட நாள் தான் சனிக்கிழமை. அதனால்தான் பிரதோஷ சனிக்கிழமை அன்று வந்தா சனி பிரதோஷம் அப்படின்னு சிறப்பு பெறுது. ஒரு சனி பிரதோஷத்தன்று நாம சிவலாயம் போயிட்டு வந்தா 5 வருடங்கள் தினமும் சிவலாயம் போன புண்ணியம் நமக்கு கிடைக்கும். சனி பிரதோஷம் சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்கள் போன்று 1000 மடங்கு பலன்கள் தரக்கூடியது. இப்போ பிரதோஷத்தன்னைக்கு எப்படி எல்லாம் நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வளர்பிறை தேய்பிறை என்ற 2 பட்சங்கள்ல வர திரையோதசி திதி என்று காலையில எழுந்து குளிச்சுட்டு சிவநாம சிந்தனையுடன் சிவலாயத்துக்கு போய் நம்ம வழிபடணும். அன்று முழுவதுமே உணவு எதுவுமே எடுத்துக்காம நம்ம விரதமா இருக்கணும். பிரதோஷ வேலை அப்படிங்கிறது மாலை 4:30 முதல் 6 மணி வரை தான். அந்த நேரத்துல பிரதோஷ வேலையில சிவலிங்க மூர்த்தியை இடபதேவரின் 2 கொம்புகளுக்கிடையே கண்டு நம்ம வணங்கணும். பிரதோஷ நேரத்துல தேவியுடன் கூடிய சந்திரசேகரர் ரிஷப வாகனத்துல ஆலயத்தை 3 முறை நம்ம வலம் வரணும். நம்ம ஆலயத்தை 3 முறை வலம் வரும்போது நம சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை நம்ம சொல்லிட்டே நம்ம வலம் வரணும். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் 3வது சுற்றில் செய்யப்படும் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்து கேட்க வேண்டும். சனி பிரதோஷத்தன்று மாலை நேரத்துல சிவலாயங்களுக்கு போய் உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி அபிஷேகம் செஞ்சு நந்தியம் பெருமானை வழிபட்டா சிவபெருமானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் வில்வ மாலை திராட்சை மாலை அணிவிப்பது நல்ல பலன்களை தரும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல பலன்களை சனி பிரதோஷம் தரவல்லது. இன்னைக்கு சனி பிரதோஷம் பத்தியும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? உடனே நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.